உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். புதுக்கோட்டையில் அசோக் நகரில் அமைந்திருக்கின்ற அதிமுக அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது. புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேல் வருகைக்கு சி விஜயபாஸ்கர் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் அங்கு குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அசோக் நகரில் அமைந்துள்ள அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவது யார் என்ற ஒரு போட்டி நிலவி வருகிறது. தற்பொழுது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் அதிமுக அலுவலகத்தில் குவிந்துள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவு நடைபெற்ற நிலையிலே தற்போது முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றார். அதிக பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் சட்டமன்றத்தில் நேற்று பெரும்பான்மை நிரூபிக்கின்ற வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்.பி. வேலுமணி தலைமையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக 25 பேர் வாக்களித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக நேற்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்த 15க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் பதவியை பறித்திருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதேபோல் புதுக்கோட்டை அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி விஜயபாஸ்கர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் அவருடைய மாவட்ட செயலாளர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளை பறித்திருக்கிறார். புதிய மாவட்ட செயலாளராக தொழிலதிபரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளருமான பழனிவேலுவை எடப்பாடி பழனிசாமி நியமித்திருக்கிறார். புதிதாக மாவட்ட செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட பழனிவேலு இன்று புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்திற்கு வருவதை அறிந்து முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது புதுக்கோட்டை அசோக் நகரில் அமைந்துள்ள அதிமுக அலுவலக நுழைவாயில் கேட் பூட்டப்பட்டு நுழைவாயில் முன்பு துப்பாக்கி ஏந்திய 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.